வாடா சண்டைக்கு வாடா. அப்போ 5 minutesல வரேன் தானே சொன்னீங்க, 10 minutes ஆயிடுச்சு, அப்போ இன்னும் வரல. செம்ம டிராஃபிக்மா, அதான் வந்துட்டு தான் இருக்கேன். 5 minutes சொன்னா 5 minutesல தானே பண்ணணும், ஏன் 5 minutesல வராம 10 minutes ஆக்குறீங்க? அப்ப சொல்லும் போதே 10 minutes சொல்ல வேண்டியது. 5 minutes சொன்னா அப்ப நான் 5 minutesக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இல்ல மேப்ல வந்து 5 minutes தான் காட்டுச்சு. இப்ப டிராஃபிக் கன்ஜங்ஷனால 10 minutes காரணம்லாம் எனக்கு தெரியாது. எப்ப நீங்க வருவீங்க, எத்தனோ பேர் இருந்தா கூட இவங்க இல்லன்னா எனக்கு அங்க லோன்லியா இருக்கும். அதனால இப்ப இவங்க வெளில போறேன், நான் 10 minutesனா அந்த 10 minutes கரெக்டா அந்த டைம் எழுதி மட்டும் தான் நான் வெயிட் பண்ணுவேன். இல்லன்னா என்னால முடியாது. அதுக்கப்புறம் போன் பண்ணிட்டு இருக்குது, எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க, எனக்கு அழுக வந்துரும், வீட்டு ஞாபகம் வந்துரும், வீட்டுக்கு போகணும்னு தோணும், நம்ம தனியா இருக்கோம், நமக்கு யாருமே இல்ல அப்படின்ற ஸ்டேட்டுக்கு போயிடுவேன். இப்ப 10 minutes வேலைனாலும் 1 hour வந்துருவேன். 1 hour சொல்லிட்டு போனா நான் அதுக்கு அடாப்ட் ஆயிப்பேன். அதுக்கு சமத்து குட்டினா 1 hour ஓகே. 1 hour அந்த 1 hour அவங்களுக்கு ஒரு கால் பண்ண மாட்டேன், டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் பார்க்க என் வேலை பார்த்துட்டு இருப்பேன். இப்ப நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, எனக்கு அம்மா அப்பாட்ட போகணும், அதுக்கு காரணம் தேடிட்டே இருக்கும். எங்க வீட்டுக்கு போக என்னெல்லாம் காரணம் எனக்கு ரெடி ஆகணுமோ அதெல்லாம் ரெடி பண்ணிட்டே இருப்பேன் வரிசையா. அதுங்க ஃபர்ஸ்ட் சாங் போட்டாங்க, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி. எனக்கு ஆப்போசிட்ல இவங்க இருந்தாங்க, டான்ஸ் எல்லாம் பண்ண சொன்னாங்க. அந்த சைட யாரும் காட்டல, காட்டிருந்தாலே ஒரு மாதிரி அவங்க எனக்கு வெக்கம் வந்துருச்சு, என்னால பண்ணவே முடியல. இப்படி கை வச்சு பாத்துட்டே இருந்தாங்க, என்னைய ஃபுல்லா பாத்துட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி டான்ஸ் நம்ம தனியா பண்றச்சே சரி ஆடிட்டு தான் இருப்போம், எல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். பட் அப்ப பண்ணும்போது எனக்கு சரியான வைக்கும். இன்னொருத்தவங்க அங்க வந்தவங்களே இன்னொருத்தவங்க ரீல்ஸ் போட்டிருந்தாங்க, அதுல வந்து அது கேப்சர் ஆயிருந்தது. ஆக்சுவலி நான் போதும் வெக்கமா வருது, நிறுத்துங்க அப்படி சொல்லிட்டு திரும்ப சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆடிட்டு இருந்தேன். போட்ட பாட்டுக்கலாம் ரசிச்சுட்டே இருப்பாங்க. அப்படிதான் பண்ணுனா எனக்கு உயிர். பண்ணுனா என்னனாலும் பண்ணுவேன், எல்லா நாளும் பண்ணு 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 பண்ணுன்னு மட்டும் வாழ சொன்னாலும் அந்த ஒரு பண்ணு போதும் எனக்கு. டீ ஒரு பண்ணு போதும். இவ்ளோ விஷயம் நடக்கும்போது என்ன நமக்காக கடவுள் இவ்ளோ கொடுக்கறாரு அப்படிங்கும்போது அதை எனக்கு பார்க்க தோணல. ஒண்ணுதான், இப்போ எனக்கே எடுத்துக்கிட்டாலும் சில ரீசனே இல்லாம பிடிக்காது. என்ன இப்படி பண்றாங்க சிலரை வந்து, இப்போ ரீசனே இல்லாம பிடிக்கும். எனக்கு விஜய் அண்ணா உயிர், எதுக்கு ஏன் எனக்கு அவங்கள பிடிக்கும்னே தெரியாது, அந்த அளவுக்கு பிடிக்கும். சில ரீசனே இல்லாம பிடிக்காது. அந்த மாதிரி அவங்கவுங்க அவங்களுக்கு தோன்றத சொல்றாங்க, அவ்வளவுதான். என்ன சுத்தி இருக்கவங்க எனக்கானவங்க நான் தான் உயிர்னு இருக்காங்க. அப்போ அதெல்லாம் பாதர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. இக்னோர் காம்லி, விஜய் நான் சொன்ன மாதிரி. லைக் இனிஷியல் ஸ்டேஜ்ல மேரேஜ் ஆன புதுசுல லைக் இதெல்லாம் எனக்கு புதுசா தானே இருக்கும். எங்க வீட்டுல வந்து நான் எக்ஸ்பிரசிவ், ரொம்ப லவ்வே பெருசா எக்ஸ்பிரசிவா கிடையாது. ஸோ இவ லைஃப்குள்ள வந்த அப்புறம் தான் இப்படிலாம் இருக்கு, லைக் ரொம்ப கலர்ஃபுல்லா ஆச்சு ஆக்சுவலா. லைக் என்ன இப்படி சின்ன விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றீங்க அப்படி இப்படின்னு இருந்தது. லைக் ஆஃப்டர் அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வரப்பதான் தெரிஞ்சது, லைக் அவ்வளோ பேம்பர் பண்றாங்க, லைக் அவ்வளோ கேர் பண்றாங்க. லைக் ஷீஸ் சம்ஒன்ஸ் பிரின்சஸ், லைக் ஐம் ஜஸ்ட் கெட்டிங் மேரிட் டு ஹர். ஸோ அப்படி வர பட்சத்தில் லைக் நான் அவளை வந்து லைக் ஒரு குயினா, லைக் ஐ நீட் டு ட்ரீட் ஹர் லைக் தட். நான் அந்த ஒரு என்விரான்மெண்ட் ப்ரொவைட் பண்ணோம். லைக் நம்மளை நம்பி வராங்க, நானே பேசிக்காக என்ன நம்ப மாட்டேன், என்னை நம்பி ஒரு பொண்ணு வருது. ஸோ அவளை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக லைக் அவளோட நேச்சரை நீயே மாறணும், லைக் எப்படி இருக்கணுமோ அப்படி இரு. ஸோ தட்ஸ் ஃபைன். லைக் எல்லாருக்குமே எல்லா கேரக்டரும் பிடிக்காது. லைக் நமக்கே வந்து பர்சனலாக எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் தப்பு. சோ அதுதான் லைக் அப்படி இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ணா அவங்க எல்லாமே என் தங்கச்சி அப்படியே இருக்கா, பாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என் தங்கச்சியை நான் அப்படியே பாக்குறேன் அந்த ஷோல, அவ எதையும் எதுக்காகவும் மாத்திக்கல, நீங்க கிடைச்சதுக்கு நாங்க எங்க குடும்பமே ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ். அவங்களோட அம்மா அவங்களுக்கும் எப்படி வந்து காம்போ இந்த மாதிரி நீங்க ரொம்ப துருன்னு இருக்கீங்களா, அவங்க எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இல்ல அவங்க எப்படி உங்கள்ட்ட இருப்பாங்க? இதுனா இவங்களுக்கு இதே நேச்சர்னா அது அப்படியே எல்லாரும் என்ன அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற சர்க்கிள்ல இருந்தா நான் வாழ்ந்திருக்கேன் இருந்திருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு நம்ம வந்து அப்படியே எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன சுத்தி இருக்கவங்களும் நீங்களும் இப்ப என்ன அப்படியே அக்செப்ட் பண்ணி லவ் தரீங்களே, அந்த மாதிரி சர்க்கிள்லே தான் இருக்கு. நீங்க ஏதாவது சீரியஸா சொல்ல வந்தது கூட அடைவன் சும்மா ஏதாவது இப்படிதான் பேசிட்டு இருப்பா அந்த மாதிரி போயிருக்காரா, இல்ல எதுவுமே எல்லாத்தையும் சீரியஸா கேட்டுப்பாரா? இந்த விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைத்தனமா நம்ம பிஹேவ் பண்றோமா, அப்படி எந்த வீட்லயும் எனக்கு சொன்னது கிடையாது, இங்கேயும் சொன்னது கிடையாது. அந்த ஆடிஷன் நான் அட்டென்ட் பண்றச்சே நிறைய கொஸ்டின் கேட்டாங்க, நோ 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 நோ, இதேதான் எங்களோட ஆன்சர்ஸ் இருந்தது. அது அவங்க எடுத்துட்டாங்க. பட் சைல்டிஷ்னஸ் எதை மீன் பண்றாங்க எனக்கு இப்போ வர ஒரு ஐடியாவே இல்லை. நீங்களும் எதை சொல்றீங்க, நான் பேசுறதையா பண்றதையா தெரியல எனக்கு. அது இப்போ அந்த ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இருந்தாய் இவ்வளவு பேர் சொல்றாங்களே, குழந்தைத்தனமா பண்றோமா நம்ம, நானே என்னை பத்தி கேட்டுட்டு இருக்கேன். யாருமே இப்ப என் ஹஸ்பண்ட் இதுவரை என்ன பத்தி நீ ரொம்ப குழந்தைத்தனமா பண்ற சொன்னது இல்லையா, என் வீட்டுல சொன்னது இல்ல, யாருமே சொன்னது இல்ல. பண்றது அப்படி இருக்கு. இல்ல லைக் அவ சென்சிட்டிவா இருக்கிறது எனக்கு ஃபீல் ஆயிக்கே தவிர